தெரியாது. நாரத மகரிஷி. நாரத மகரிஷி எப்படி இருப்பாரு? காவி வேஷ்டி, காவி துண்டு, காவி வேஷ்டி, காவி துண்டு கட்டின்னு இந்த தம்புரான்னு இந்த விரல்ல மீட்டின்னு இருப்பாங்க. வீணை கிடையாது, தம்புரா வேற, வீணை வேற. வீணை வாசிக்க முடியும், தம்புரா வந்து டொயின் டொயின் டொயின்னு வரும். அந்த நாரத மகரிஷி கும்பல்ல மூட்டை உட்காத உட்காரா நிகில். சரி நிகிலோ அகிலோ ஏதோ ஒன்று. நாரத மகரிஷின்னு இருப்பார். அவர் என்ன சொல்லிட்டு இருப்பார்? நம்ம வெட்டி பேச்செல்லாம் பேசுறோம். அவனை ஒரு கொட்டு கொட்டுறான். அவர் என்ன சொல்லிட்டு இருப்பார்? நம்ம யார எதையாவது தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறோம். அவர் நாரதர் என்ன சொல்வார்னாக்க, ஒரு நாள் மட்டும் காலில் விழுந்தா அதுக்கு விழ மாட்டேன். நாரத மகரிஷி என்ன பண்ணுவார்னாக்க, சுவாமி சாப்பிட்டாச்சா? நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிடுவார். நாரத மகரிஷி கிளம்பி போவோமா? நாராயணா அப்படின்னா போவாங்க. பேசுவாரு, நாராயணான்னு தான் சொல்லுவாரு பதில. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா? நாராயணா. அப்போ அவர் வாயை திறந்தாலே நாராயணாங்கிற நாமம் தான் வரும். அப்ப தேவலோகத்துல இப்படியே அவரு திரிலோக சஞ்சாரி. திரிலோக சஞ்சாரினாக்க பூலோகம், மேல்லோகம், எல்லா லோகத்துக்கும் போவார். அவர் ஞானி ரிஷி, நாரத மகரிஷி. அவர் எல்லா லோகத்துக்கும் போவார். வைகுண்டத்துக்கு போவார், கைலாயத்துக்கு போவார். சிவன்கிட்டே போயிட்டு நாராயணன் தான் சொல்லுவார். வைகுண்டத்துக்கு போனாலும் நாராயணன் தான் சொல்லுவார். வைகுண்டத்துல யார் இருப்பா? விஷ்ணு பெருமாள், மகாவிஷ்ணு இருப்பார். கைலாயத்துல யார் இருப்பா? சிவன், சிவபெருமான் இருப்பார். சிவன் பார்வதி இருப்பாங்க. அங்க மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தடவை தேவலோகத்துல இவர் நாராயணா நாராயண கையில இந்த சப்பலா கட்டைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. அதை அடிச்சுட்டே இருப்பாரு. இதை டொயின்டைன்னு தட்டிக்கிட்டே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பாரு. நாரத மகரிஷியை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துல ஒரு தேவர் கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னா, சும்மா நாராயணா நாராயணாங்கிறியே, இந்த நாராயணன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒண்ணு இப்ப படிச்சா என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். அப்புறம் வேற மார்க் கிடைக்கும். மார்க் கிடைச்சாக்க பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணினாக்க நல்ல வேலைக்கு போகலாம். நல்ல வேலைக்கு போனீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ சொபிஸ்டிகேட்டடா வாழலாம் இல்லையா? நல்ல ஹைஃபையா இருக்கலாம். அப்போ அர்த்தம் இருக்கு. ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னாக்கா அர்த்தம் இருக்கு. சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்? ஸ்ட்ரென்த் வேணும், பேசணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாக்க. ஸோ தட் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்ப நீ நாராயணான்னு சொல்றியா, அதுக்கு என்ன பலன்? ஐயோ எனக்கே தெரியலையே, நான் என்ன சொல்லிட்டே இருக்கேன். அதோட பலன் என்னன்னு எனக்கு தெரியல. இரு, நான் நேரம் வைகுண்டத்துல போய் பெருமாள்கிட்டே கேட்டுட்டு வந்துடுறேன். அவன் பேரை தான் நீ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வைகுண்டத்துக்கு போனாராம். சுவாமி அப்படின்னாரா? என்ன நாரதா அப்படின்னாராம் பெருமாள். நான் உண்மை பேரை அடி சும்மா சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தன் சந்தேகத்துல கேட்டுவிட்டான், இதை சொல்றதுனால என்ன பலன்னு சொல்ல வேண்டியதானே நாராயணா? என்ன பலன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் ஏன் சொல்ற? அப்படியே பழகிடுது எனக்கு சொல்லி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், வா நாரதா கீழே போலான்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு கூட்டிட்டு வந்தாராம். பூலோகம்னா இது பூ உலகம். பூ உலகம், பூ உலகம் அப்படின்னாக்கா மனிதர்கள் வாழக்கூடிய இடம் வந்து பூ உலகம், பூலோகம். தேவர்கள் வாழக்கூடியது தேவலோகம், அது மேலே இருக்கு. இப்படி இருக்கும்போது நேர மகாவிஷ்ணுவும் அந்த நாரதரை கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துட்டார். சிவபுராணம் யாராவது படிக்கிறீங்களா? எல்லா திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம், ரைட்? அது பெருமாளா, சிவனா, முருகனா, பிள்ளையாரா எதுவுமே கிடையாது. அப்ப திருமுறைகள் படித்தோம் அப்படின்னாக்க அறிவு விருத்தியாகும். ஏன்னா திருமுறை அப்படிங்கிறது சுத்த தமிழ்ல இருக்கும். திருமுறை எல்லாமே அந்த திருமுறையில ஒண்ணு சிவபுராணம். அன்னைக்கு இந்த ஐயர்கள் உட்காந்து கும்பாபிஷேகத்துக்கு அந்த 4 நேரம் சொன்னாங்க இல்லையா,
ஓம் நமோ பகவதே ருத்ராய. இது ருத்ரம். அதோட தமிழ் ஆக்கம் சிவபுராணம். ரைட். அந்த ருத்ரம் சிவனுக்கு உள்ளது, இந்த சிவபுராணம் சிவனுக்கு உள்ளது. அந்த சிவபுராணத்துல நடுவில் ஒரு லைன் வரும். இப்போ நம்ம பிறந்திருக்கோம், டைரக்ட் நம்ம மனுஷனா பிறக்கல. ஒவ்வொரு பிறவியா பிறந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தை பிறக்கிறது. மலர் ஏற்படுத்திட்டு இருக்கோம், பாலா குடிச்சுட்டு இருக்கோம், தாய்ப்பாலாக குடிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு இந்த பருப்பு சாதம் அந்த மாதிரி ஒரு லைட் ஐட்டமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குப்பிரிச்சுக்கும், அப்புறம் தவிழும், அப்புறம் நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி நம்ம எடுத்தது அந்த சிவபுராணத்தில் வரும். புல்லாகி புழுவாய் பூடாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், இத்தனை பிறவியும் பிறந்து முடிச்சுட்டு நம்ம என்ன பிறவி எடுத்திருக்கோம், மனுஷனா வந்திருக்கோம். இந்த ஒரு பரமபதம்னு ஒரு விளையாட்டு உண்டு. தாயக்கட்டம்லாம் போட்டு தாயக்கட்டம் விளையாடுவாங்க, இந்த தாயம் உருட்டுவாங்க. மகாபாரதத்தில் சகுனி உருட்டுவான் தெரியுமா, தாயம் உருட்டுவோம். அந்த தாயத்தில் தான் தோற்று போவாங்க பஞ்சபாண்டவர்கள். அதனால் அவர் தான் வேணேன் புரியுறதா, காட்டுக்கு வரட்டிடுவான் அவனோட சொத்தெல்லாம் முடிங்கிட்டு. யார்? துரியோதனன். புரியுறதா, துரியோதனனோட தாய்மாமா தான் சகுனி. சகுனி இதில் வித்தை தெரிஞ்சவன். அந்த தாயக்கட்டையை உருட்டி விளையாடுறது பரமபதம்னு ஒரு படம். ஒரு அட்டை இருக்கும், அதில் ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். நீ அந்த பாம்பு தலையில் அந்த தாயத்தை உருட்டி அந்த பாம்பு தலையில் போனேனாக்கா பாம்பு வால் எங்கே இருக்கோ அங்கே இறங்கிடணும். ஏணியில் போயிருந்தாக்கா ஏணியில் ஏறி மேலே போயிடலாம். சரியா? அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மனித பிறவியில் பாவம் பண்ணினோம் அப்படின்னாக்க திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ 98 ஒருத்தன் போடுவான், 99 100 போட்டாக்கா வையுண்டோம். ஆனால் அந்த 98 போட்டுட்டு என்ன பண்ணுவான், அங்கே ஒரு பாம்பு தலை இருக்கும், அங்கேருந்து இறங்கி சைபரில் நிற்போம். நம்ம அந்த மாதிரி சைபருக்கு வரணும், அந்த புழுவிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ பெருமாள் என்ன பண்ணுற, அந்த நாரதரை அந்த புழு கிட்ட கூட்டின்னு வர. ஒரு புழு அப்போ தான் பிறந்திருக்கு. நாரதா போய் அந்த புழுவோட காதில் என் பேரை சொல்லு நீ அப்படின்னாராம். போனாராம், ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுன்னு போயிட்டு அந்த அப்போ தானே பிறந்திருக்கு அந்த புழு. அது காதில் போயிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னாராம். புழு செட்டு போயிட்டு. சரியா? சுவாமி வா நாரதா, இன்னும் அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் ஒரு வண்டு. அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி இல்லையா, புழு அப்படியே நெளிஞ்சா போகணும். வண்டு அப்பைக்கப்போ பறக்கும், நடக்கும், எல்லாம் பண்ணும். கொஞ்சம் உயர்ந்த பதவி அந்த வண்டு. அப்போ தான் தாய் வயிற்றுலேருந்து வெளியில் வந்திருக்கு வண்டு. நாரதா அதுக்கு அதில் போய் சொல்லணும். போய் ஓம் நமோ நாராயணன் அது செத்து போயிடுது. அதான் பாவத்தை, என்ன சுவாமி இது, உங்கள் பேரை சொன்னால் எல்லாம் பொட்டுன்னு செத்து போயிடுது அப்படின்னோடனே சரி வா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு மான் கண்ணு போட்டதான், குட்டி போட்டிருக்கு. மான் காதில் போய் சொல்லு ஓம் நமோ நாராயணான்னு சொன்னோன்னே மான் குட்டி செத்து போயிட்டு. என்ன சுவாமி வா இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாராம். அங்கே போனது ஒரு பசு மாடு கண்ணு போட்டு, அதுவும் எல்லாம் ஜஸ்ட் அப்போ தான் போட்டிருக்கு கரெக்டாக. அங்கே சுவாமிக்கு தெரியும் இல்லையா, சொல்லு அப்படின்னு. அந்த பசு கண்ணுக்குட்டியும் செத்து போயிடுது. சுவாமி இதுதான் உங்கள் பேரோட பலனா, இது தெரியாமல் நான் இவ்வளோ நாளாக உங்கள் பேரை சொல்லின்னு இருக்கேனே அப்படின்னாராம். அவசரப்படாத நாரதா, இன்னும் பாக்கி இருக்கு, வா போகலாம். எது இன்னும் என்னென்ன சாக போடுறதுன்னு பார்க்கறது பாக்கி இருக்கா சுவாமி அப்படின்னாரா நாரதர். இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா கிங் ஆஃப் கிங், ராஜா, ராஜாவுக்கு ராஜா, மகாராஜா. இப்போ எப்படின்னு கேட்டேன், எப்படி அப்படின்னாக்க இங்கே சிஎம் யாரு, ஏக்நாத் சிண்டே. இப்போ இன்னும் 4 நாள் கழிச்சு மாறும். இப்போ ஏக்நாத் சிண்டே. அந்த ஏக்நாத் சிண்டேக்கு சீஃப் யாரு, மோடி இல்லையா, ராஜாவுக்கு ராஜா. அந்த மாதிரி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினா மகாராஜா. அந்த மகாராஜாவுக்கு ஒரு 10-15 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இல்லை, வாரிசே இல்லை. மகாராஜா தவம் இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை பையன். 11 நாள் இருந்து தங்க தொட்டில். மகாராஜா இல்லையா, அதுவும் அதிசயமா பிறந்த பிள்ளை இல்லையா, தங்கத்துல தொட்டில் செஞ்சு அந்த தொட்டில போட்டு வச்சிருக்காங்க பேர் வைக்கிறதுக்காக. எல்லாம் ஏற்பாடாயின்னு இருக்கு. பெருமாள் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாராம், அரண்மனை வாசலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, உள்ள ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட காதில் போய் சொல்லுனாரதா அப்படின்னாராம். சுவாமி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வாயில்லா ஜீவன், எவனும் அடிக்க வரல.
இது ராஜா தவம் இருந்து பெற்றிருக்காரு. அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னாக்கா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. வேண்டாம், என்னை ஆளை விட்டுடுங்க சுவாமி, விட்டுடுங்க, வேண்டாம், நான் இனிமேல் சொல்லவே இல்லை அப்படின்னா. நாரதா, நான் சொன்னதை செய்ய நீ போய் சொல்லு. சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே வேர்த்து போச்சு, நடுங்கிறது. ஏன்னா மகாராஜா இல்லையா. அந்த காவலன்கிட்ட போயிட்டு நான் மகாராஜாவை பார்க்கணும், நீங்கள் யாருன்னு நான் போய் சொல்லணும். சொல்லணும் நாரதர் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இவர் நாரதராக வரல, மாறு வேஷத்தில் வந்திருக்காரு. நாரதர்னாக்க கொண்டை வச்சுருப்பார், அவர் கொண்டை போட்டுருப்பார், இந்த தோலில் ஏதோ மாட்டின்னு இருப்பார், கையில் ஏதோ வாயில் ஏதோ சொல்லிட்டு, ஏடே அதை நான் வாயில் சொன்னேன்னா நீ செத்து போயிடுவடா அப்படின்னாராம். என்னமோ சொல்லி அதான்டா அதை நான் இப்போ சொன்னேன்னாக்க நீ செத்து போயிடுவடா அப்படின்னு. நீ போய் ராஜா கிட்ட சொல்லிட்டா ஒரு சன்னியாசி வந்திருக்காருன்னு சொல்லிட்டா அப்படின்னு. போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வர சொல்லு அப்படின்னா ராஜாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. நாரத மகரிஷியே வாங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லி ஆரத்தி எடுத்து உள்ள போட்டுட்டாங்க. நல்ல நேரத்தில் வந்திருக்கேன் மகரிஷி, என் குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னா. ஐயோ, நான் எதுக்காக வந்திருக்கேனே தெரியாமல் இந்த ராஜா என்ன மாட்டி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெருமாளோட வார்த்தையும் மீற முடியாது. நேரம் கிட்டக்க போயிட்டு அந்த குழந்தை காதில் போயிட்டு பயந்துட்டு வேர்த்து விடுறது. பயம் வந்தாக்கா என்ன ஆகும், நமக்கு எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேர்க்குமா? வேர்க்கும், ஒரு நர்வ்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு வேர்க்க விறுவிறுக்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா மகாராஜா வெளியிலே போக முடியாது, நம்ம இதோட முடிஞ்சது நம்ம ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே பயந்துட்டே போயிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னாராம். 11 நாள் குழந்தை தொட்டிலேருந்து துள்ளி குதிச்சு கீழே இறங்கிட்டான். இந்த பேரை சொன்ன உடனே வணக்கம் நாரத மகரிஷியே பேசிட்டான். இப்போ தெரியறதா நாராயணாங்கிற அந்த நாமத்தோட மகிமை அப்படின்னா அந்த குழந்தை கேட்டதான். புரியலப்பா, நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணினேன், புழுவா பிறந்தேன். புழு கொஞ்சம் காலம் இருக்கணும் இல்லையா. ஆனால் நீ நாராயணான்னு சொன்ன இல்லையா, அதனால அந்த ஆயுசு அப்பயே முடிஞ்சிருக்கு. பிறந்த உடனே அந்த ஜென்மம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வண்டா பிறந்தேன். அந்த படிப்படியாக பிறந்த இதுதான் நான் ராஜாவுக்கு பிறந்திருக்கேன். ஏன்னா நீ நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி அதோட புண்ணியம் நான் மகாராஜாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். அதுக்கப்புறம் வண்டா பிறந்தேன். அடுத்த ஜென்மா நான் சொன்னேன் இல்லையா, புல்லாய் புழுவாய் பூடாய் பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இல்லையா. அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு வண்டா பிறந்தேன். நீ நாராயணான்னு சொன்ன, செத்து போயிட்டேன். ஏன்? அந்த புண்ணியம். அப்போ அந்த ஜென்மம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது மான்குட்டியாக பிறந்தேன், அந்த ஜென்மாவை முடிச்சு வச்சேன். அடுத்தது பசுங்கண்ணா பிறந்தேன், அந்த ஜென்மாவை முடிச்சு வச்சேன். இப்போ நீ கடைசியாக எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் நாராயணனோட நாமத்தை, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க நாரத மகரிஷி, இதுதான் நாராயணனோட மகிமை அப்படின்னு அந்த குழந்தை அர்த்தம் சொல்லி தான் 11 நாள் குழந்தை. அப்போ அந்த அப்படிப்பட்ட சுவாமி பேரை நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அனாவசிய பேச்சு ஏதாவது பலன் கொடுக்குமா? அனாவசியமாக பேசினோம்னா சாப்பிட்டியா, வச்சியா, மலாடு பண்ணியா, துணி வாங்கினியா, இந்த துணி நல்லா இருக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது அதாவது ரிட்டர்ன் ஏதாவது கிடைக்குமா? நமக்கு பதில் கிடைக்கும், பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது, நத்திங். அப்போ இந்த சுவாமி பேரை சொன்னோம் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நினைச்சது இல்லை, நீ நினைக்காததும் நடக்கும். இதுதான் அந்த குழந்தை நினைக்கல. இந்த பேரை கேட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ராஜாவுக்கு பிள்ளையா பிறப்போம். ஆனால் அதோட பலன் ராஜாவுக்கு பிள்ளையா பிறப்பு. அப்போ நம்ம பகவான் நாமாவை கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்துருக்கியா, ஏறினா படி ஏறும்போது என்ன சொல்லுவேன்? முருகாம்பே. உட்காந்தா முருகாம்பே, நின்னா முருகாம்பே, நடந்தா முருகாம்பே, ஏதாவது கல் கடிக்குதுன்னா முருகாம்பே. அப்போ நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சாமி. அப்போ எப்படி சாமி? ஏதாவது ஒரு சாமினாக்க எப்படி அப்படின்னு கேட்டேன்னாக்க, அங்கே எரியறது என்ன எரிஞ்சுட்டு இருக்கு அந்த மூலையில், அங்கே வெளிச்சம் வருதே, என்ன எரியறது? அது அந்த லைட்டுக்கு பேர் என்னது? ஃபோக்கஸ் இல்லையா. இந்த லைட்டுக்கு பேர் என்னது? சாண்டிலியர் லைட் இல்லையா. இந்த லைட்டுக்கு பேர் என்னது? ஒரு இந்த டியூப்பு பல்பு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இப்போ கரண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வருதா? ஃபோக்கஸுக்கு தனி கரண்ட்டு, ஃபேனுக்கு தனி கரண்ட்டு, ஏசிக்கு தனி கரண்ட்டு, சாண்டிலியர் லைட்டுக்கு தனி கரண்ட்டு வருதா? கரண்ட்டும் ஒன்று தான். நம்ம எதுக்கு உபயோகிக்கிறோமோ அதுக்கு உபயோகிச்சிடலாம், ரைட்? அந்த கரண்ட்டை நீ டேபிள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம்,
சீலிங் ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம், ஏசிக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம், வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம், டிவிக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கலாம். நீ எதுக்கு யூஸ் பண்ணுறியோ அதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த கடவுளுங்கிறது வந்து ஒரு நமக்கு மீறின ஒரு சக்தி. பஸ் நமக்கு மீறின ஒரு சக்தி. கரண்ட் எப்படியோ, கரண்ட்டும் ஒன்று தான். அந்த மாதிரி நமக்கு மீறின ஒரு சக்தி. அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த சக்தி. அந்த சக்தி ஒன்று தான். அதுவும் உனக்கு எப்படி பிடிக்கும், யாரை பிடிக்கும்? உனக்கு இயேசு பிடிக்குமா, இயேசுன்னு கூப்பிடு. அல்லாவை பிடிக்குமா, அல்லான்னு கூப்பிடு. பிள்ளையாரை பிடிக்குமா, பிள்ளையாரன்னு கூப்பிடு. பெருமாளை பிடிக்குமா, பெருமாளைன்னு கூப்பிடு. நீ எப்படி கூப்பிடுறியோ அந்த சக்தியை அந்த ரூபத்தில் உனக்கு தரிசனம் கொடுக்கும். இப்போ சுடலை ஆடினா அப்படின்னாக்கா சுடல ரூபத்தில் தரிசனம் கொடுக்கும் உனக்கு. அம்மன் மேலே சாமி வந்து ஆடினா அப்படின்னாக்கா அம்மன் ரூபத்தில் கொடுக்கும். ஐயப்பன் மேலே சாமி ஆடினோம்னாக்கா ஐயப்பன் ரூபத்தில் கொடுக்கும். முருகன் மேலே சாமி ஆடினோம்னா முருகன் ரூபத்தில் கொடுக்கும். சக்தி ஒன்று தான். அப்போ அந்த சக்தியை நம்ம இது பண்ணணும், கவர் பண்ணணும். சக்தியை கவர் பண்ணணும்னாக்கா மொட்டையா இப்போ இந்த இதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல போய் சாமி கும்பிடுனா கும்பிடுவான், கும்பிட மாட்டான். அப்போ எங்கே சாமி கும்பிடுவான்? இங்கே வந்து கும்பிடுவான். ஏன் இங்கே வந்து கும்பிடுறான்? சிலை இருக்கு, சாமி வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு உருவம் இருக்கணும். இருந்தாக்க நமக்கு அந்த பயமும் பக்தியும் வரும். அப்போ சொல்லுவோம். சொல்லும்போது மைண்டு இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து கான்சன்ட்ரேஷன், ரைட்? இப்போ சாமி ஆடுறான் இல்லையா, ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கும்போது சாமி ஆட சொல்ல ஆட மாட்டான். அப்போ கொட்டடி அரோரா அரோரா அரோரான்னு சொல்லு ஆட ஆரம்பிச்சிடுவான். ஏன்? இந்த அரோரா சத்தம் அந்த காதில் போய் கேட்க 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 அவன் அதையே நினச்சிட்டே இருப்பான். அருள். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனாக்கா சுவாமியோட அருள் வரும். கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனாக்கா படிக்கிறது மைண்டில் செட் ஆகும். சுவாமி பேரை சொல்லிட்டு படி, உனக்கு மைண்டில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் காரணம் என்ன? உன்னோட மைண்டில் எது செட் ஆகும்? ஐயர் சொன்னார், சுவாமியை குறிப்பிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னாக்க செட் ஆகும்னு சொன்னார். சரி, செட் ஆகும் செட் ஆகும் செட் ஆகும் செட் ஆகும் செட் ஆகுமா பார்ப்போம் அப்படின்னாக்கா ஆகாது. புரியுறதா? அப்போது அந்த கான்செப்ட் மைண்ட் செட் இருக்கு. இதை பண்ணினோம் அப்படின்னாக்க இதோட எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நம்பிக்கை இருக்கு. ஒருத்தன் இட்லியே படத்துக்கு போகிறான், வியாபாரம் ஆகுமா ஆகாதா, ஆகுமா ஆகாதானாக்கா அவன் ஆகுமா ஆகாது. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம முருகன் அருளில், பிள்ளையார் அருளில் வியாபாரம் ஆயே தீரும். அப்போ எவனாவது போகிறவன் வருவான், என்னையா வாயா இட்லி சாப்பிட்டியா, வியாபாரம் ஆகிடும் தன்னால. ஏன்னா இவனோட நம்பிக்கை. அப்போ முதல் படி எது? இந்து மதத்தோட முதல் படி எது? நம்பிக்கை. ரெண்டாவது கான்சன்ட்ரேஷன். அந்த ஃபைத்தோட வந்தோம் அப்படின்னாக்க, அவன் பேரை சொன்னோம் அப்படின்னாக்க எது வேணுமோ. நான் அன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன்? எந்த சாமியார் கூப்பிடு, ஐயாவை கூப்பிடு, பெருமாளை கூப்பிடு, சுடலையை கூப்பிடு, முருகனை கூப்பிடு, பிள்ளையார், உனக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை கூப்பிடு. அந்த சாமி அங்கே வந்து நிற்கும், நிச்சயமாக நிற்கும். உனக்கு நான் எக்ஸாம்பிள்னு சொன்னேன். ஷர்மிளா பையனுக்கு அழுவான், முருகன் அழக்கூடாது அப்படின்னாக்கா அப்படின்பா. 70 days தான் இருக்குது. அப்போ என்னோட நம்பிக்கை, அவன் தானா சிரிக்கிறானா இதனால சிரிக்கிறானான்னு தெரியாது, ஆனால் அழுகை நிறுத்திட்டு சிரிக்கிறான். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இப்பயும் நான் வீட்டுக்கு போனேன்னாக்கா உள்ள நுழைஞ்சோடனே மாமி சொல்லுவாங்க, தவறா முருகா தாத்தா வந்துட்டாரா அப்படிம்பாங்க அந்த குழந்தைகிட்ட. அப்போ நம்மளோட நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை நம்மளை முன்னோக்கி போக சொல்லணும். நம்மளால முடியும், நம்மளால இந்த காரியம் செய்ய முடியும். ஏன்னா ஏன் முருகன் என் கூட இருக்கான், நம்பிக்கை. அப்போ நான் செஞ்சு முடிச்சிடுவேன். என்னடா சத்து வருது, முடியுமா, இது செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆசதியாகும். ஓகே. அப்போ இன்னைக்கியோட கருத்து என்னது? நீதி என்னது? இன்னைக்கு இந்த கதை சொன்னேன். இந்த கதையோட நீதி என்னது? நீதி மீன்ஸ் என்ன சொல்றது? தீம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு உள் கரு. இன்னைக்கு சொன்ன கதையோட கருத்து என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை. ரெண்டாவது, கடவுள் சொன்னோம் அப்படின்னாக்க நமக்கு முக்தி கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அந்த குழந்தை வந்து புழுவிலேருந்து ஆரம்பித்து மகாராஜாவுக்கு போய் பிள்ளையாக பிறந்ததோ அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நமக்கு எந்த சுவாமியை பிடிக்குமோ அந்த சுவாமியை நினச்சிட்டு போன முடியாது. ரெண்டாவது, இதுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, அம்மா அப்பா.
நீ முருகனை கூப்பிடு, பிள்ளையாரை கூப்பிடு, எந்த சாமியும் ஒன்றும் கூப்பிட வராது. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் காலத்துட்டு கும்பிடணும். அடுத்தது மூணாவதா குரு கிட்ட. இப்போ இங்கே வந்து எனக்கா குரு, நான் ஸ்கூலுக்கு போனேன்னாக்கா வாத்தியார், டீச்சர் அப்படின்றா. அப்போ அந்தந்த இடத்துக்கு குரு அப்படின்னாக்கா உனக்கு உபதேசம் பண்ணுறவங்க குரு. யாராக இருந்தாலும் சரி, அது கோவிலாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி. ஸ்கூலில் உனக்கு என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸு அட்வைஸ் பண்ணுறாங்க, பாடம் எடுக்கிறாங்க, அப்போ ஒரு அறிவுரை புகுத்துறாங்க, அப்போ அவங்க குரு. அப்போ அந்த குரு, மாதா பிதா குரு, இவங்க 3 பேரும் உன்னை ப்ளஸ் பண்ணினால்தான் கடவுள். 3 பேர்ட்டையும் பாஸ் பண்ணிட்டா. இப்போ நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன ஆகணும், ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா ப்ரிலியம்ஸ் கொடுக்கணும். அது ப்ரிலியம்ஸ் கிளியர் பண்ணினாக்கா மெயின்ஸ் கொடுக்கணும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு போனேனாக்கா இன்டர்வியூ கொடுக்கணும். இன்டர்வியூ கிளியர் பண்ணேனாக்கா ட்ரைனிங் போடுவான். அந்த ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு வந்தேன்னா தான் போஸ்டிங் கொடுப்பான். அப்போ இத்தனை கட்டத்தை தாண்டி வரணும். அப்போ நம்ம எத்தனை கட்டத்தை தாண்டணும். ஆனால் நம்ம இந்து மதத்தில் என்ன வச்சுருக்கோம், 3 கட்டத்தை தாண்டாலே நீ 4ஆவது நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா கடவுள் இருக்கும். சரியா? அப்போ அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிடணும். நீ என்ன தொட்டு கும்பிடல? நீங்கள் சொன்ன மறுநாள் டெய்லி. அதாவது வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்கா, இன்னைக்கு சாப்பிட்டியா, நாளைக்கு சாப்பிடுவியா, நேற்று சாப்பிட்டியா, அப்புறம் ஏன் சாப்பாடு மட்டும் டெய்லி சாப்பிட்றோம்? அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். இது என்ன பெரிய ரூம் போட்டால் யோசிக்க போகிறேன், 2 மணி நேரம் ஆகுது. அவங்க படுத்துருந்துருக்கட்டும், உட்காந்துருக்கட்டும், என்ன வேணுமோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பிடிச்சி இழுக்கலாம் கூடாது. அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கட்டும், முடிஞ்சு காலை தொட்டு கும்பிட்டு போகிறேன் இல்லையா? அதுக்காக கடனே பண்ணக்கூடாது. பாடும்போதே நான் சொன்னேன் இல்லையா, ரசித்து பாடணுன்ட்டு. அப்போ அந்த உள்ளார்ந்த பக்தியோட ஆசையோட அந்த அம்மா காலை அப்பா காலை தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னாக்க அடுத்தது குருவை மனசில் நினச்சிக்கணும். சுவாமிகிட்ட போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு போய் படி. அன்னி பூரா அந்த 24 hours எப்படி போகிறதுன்னு பாரு. நல்ல ஹாப்பியாக இருக்கும். விளையாட்டு சொல்கிறாரு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எந்த டென்ஷனுமே இருக்காது. ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த 3 பேரும் ப்ளஸ் பண்ணதுனால 4ஆவதாக கடவுளும் நம்மளுக்கு கூடவே இருக்கிறதுனால நம்ம கிளியராக இருக்கும். ஓகேயா? அப்போது நம்ம நம்பிக்கையோட சுவாமியை கும்பிடுவோம். கோயிலுக்கு வந்தோம்னாக்க விளையாடுறது தப்பு கிடையாது, விளையாடலாம். என்னோட பிரின்சிபலே இருக்கும். சாமி கும்பிடுனாக்க சும்மா சாமியை கும்பிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து சன்னியாசி கிடையாது. புரியுறதா? கொஞ்ச நேரம் பஜன், கொஞ்ச நேரம் பாட்டு, கொஞ்ச நேரம் பூஜை, கொஞ்ச நேரம் அரட்டை. புரியுறதா? இப்போ சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, பாயசமாக எவ்வளோ சாப்பிடுவேன்? நடுவில் ஏதாவது கொஞ்சம் காரமாக சாப்பிட்டேன்னா தான் திருப்பி இனிப்பு சாப்பிட முடியும். இல்லைனாக்கா இனிப்பு தள்ளிட்டு வரும். அப்போ நடுவில் ஏதாவது காரம் சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கியா? ஸ்வீட் காரம் அப்படிம்பாங்க, ஸ்வீட்டு காரம்பாங்க. அதுதான் காம்பினேஷன். ஏன் அப்படின்னாக்க ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது, காரமாக சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. அப்போ நீ சும்மா பக்தியோடையே இரு அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இமயமலையில் போய் உட்காந்துக்கணும். நம்ம அப்படி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? சாமி கும்பிட்ற இடத்துல சாமி கும்பிடணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், விளையாடும்போது விளையாடணும், அரட்டை அடிக்கும்போது அரட்டை அடிக்கணும், படிக்கும்போது படிச்சிடணும். படிக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, விளையாடும் போதும் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. ஓகே? இப்போ நான் இங்கேயே இருக்கேன். அந்த கடையில் அந்த விற்கிற சாப்பாட்டை போய் கீழே தங்கப்பாட்டை மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னு கேளு, தூங்கிட்டு இருப்பேன், இல்லை படுத்துட்டு இருப்பேன். முடிச்சுட்டு இருந்தேனாலும் ஃபோன் வந்தாக்க அட்டன் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அது எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். இட்ஸ் ஃபிக்ஸ். அந்த 3 மணிக்கு மேலே யார் யார் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் பண்ணி பேசுவேன். அப்போ இது என்னோட அகராய்த்தனம் கிடையாது. அப்போ அந்த ஷெட்யூல் பிரிச்சுடுறேன். இந்த டைமில் இதுதான் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும் எனக்கு. அப்போ இப்போ எனக்கு எப்படி இருக்குது, நீ ஹெல்த் வைஸ் எடுத்துட்டாலும் சரி. இன்றைக்கி ஒரு ஆள் பஜாரில் பார்த்துட்டு 7 மணி 7:30 மணிக்கு வரும்போது சொல்கிறாங்க, சாமி அந்த பொண்ணு நல்ல வாட சட்டமாக இருந்தா, சாமி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க, இப்போயே இப்படி தான் இருக்கீங்களே சாமி அப்படின்னா. அப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபிக்ஸ் ஆகி. இது சாப்பிடும்போது பேச மாட்டேன், இது எழுந்திருக்க மாட்டேன். சாப்பிடும்போது பேசுவேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன சாப்பாடு வேணுமா வேண்டாமா அதை பற்றி தான் பேசுவேன். பூஜை பண்ணும்போது சாப்பாடை பற்றி பேச மாட்டேன். கோவம் எப்படி வருது பற்றியா? பூஜை பண்ணும்போது பூஜையை ஆரம்பிச்சுட்டேன், இல்லை இந்த பஜனை பாட்டு பாடின்னு இருக்கும்போது பேசினா கோவம் வருது பற்றியா? காரணம் என்ன? ஐயோ இழக்கிறாங்களே, நஷ்டப்படுறாளே. இப்போ நீ தப்பு பண்ணால் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? வெரி குட், நல்ல பிள்ளை, அப்படி தான் பண்ணுவாங்களா? கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் எனக்கு உள்ள வர்றது. ஐயோ நம்ம பசங்க நல்ல நேரத்தை வீணடிக்கிறாங்களே.
அப்போ அந்த பாட்டு பாடும்போது நமக்கு தெரியலையோ தெரியலையோ அப்படியே அதை கவிச்சு காதில் கேட்டு அந்த புழுவுக்கு தெரியுமா கேட்டுட்டு இருந்தது, அதனால தான் ஆயுசு முடியும். அப்போ நம்ம புழு மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மண்ணு. ஆனால் காதில் கேட்க தெரியும் இல்லையா? பேசக்கூடாது. பேசினா என்னன்னு கேட்டேன்னா மேற்கொண்டு பாவம் ப்ளஸ் ஆகும். நீ பாடாதது ஒரு ப்ளஸ்ஸு. நீ அடுத்தவங்களை கெடுக்கிற பற்றியா பேசினாக்கா அவ கேட்கறதும் கெடுறது இல்லையா? அப்போ அதோட பாவமும் சேர்த்துக்கணும். அப்படி நம்ம பாவம் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அப்போ கோயிலுக்கு வந்தோம்னா என்ன பண்ணணும்? பாட்டே தெரியல அப்படின்னாலும் கையை கட்டிட்டு இப்படி நீ அங்கேயாவது இருந்தால் தான் விளையாடத்தை கூப்பிடுவாங்க. முன்னாடி வந்துட்டேன்னாக்கா கூப்பிட மாட்டாங்க இல்லையா? முன்னாடி வந்து உட்காந்துடணும். நான் ஏன் இங்கேயே வந்து உட்காடுறேன்? நான் அந்த நேரம் வேறு ஏதாவது வேலை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் இல்லையா? எதுக்கு 8:30 பூஜைக்கு நான் 7:30லேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? அப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது பார்க்கணும், இந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. எனக்கு என்ன கிடைக்கிறது? என்னால் புண்ணியம். ஏன்னா மேலே வந்து சித்திரகுப்தன் நம்மளோட அக்கௌண்ட்ஸை எழுதிட்டே இருப்பார் டெய்லி. சித்திரகுப்தன் ஏமலோகத்தில் உட்காந்துட்டு நான் என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோம், கடைசியில் நமக்கு இந்த உயிர் பிரிகிறது இல்லையா? அப்போது மேலே போன உடனே யம தர்மராஜா சொல்லுவார், வர சொல்லப்படி அப்படிங்கும்போது அவர் படிப்பார். எடுத்தாக்க நம்ம பேரில் என்ன வரும்? பாவமாக வந்துட்டுருக்கும். இவனை திருப்பி என்ன கூப்பிட்றல போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா திருப்பி ஒரு புழு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போடுவார். அதாவது வந்து புண்ணியம் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணோம்னாக்க நாயா பிறக்கிறோம்னு வச்சுக்குவோம். எப்படி சொல்கிறது? ஏக்நாத் சென்னை வீட்டு நாயா பிறக்கலாம், ஏசி ரூமில் இருக்கும் இல்லையா? பாவம் பண்ணின நாயா பிறந்தோம்னாக்க இந்த தெருவில் அடி வாங்கிட்டு சாப்பாட்டுக்கே இல்லாமல் தெரியணும். அப்போ அந்த நாயா பிறந்தோம்னா கூட பாவம் புண்ணியம் இருக்குது. நல்ல ஹைஃபைல இருக்கிற நாயும் இருக்குது இல்லையா? BMW காரில் போகும் பின்னாடி உட்காந்துட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆம்பா ரைட். பூமிகா தான் ஓடு ஓடு ஓடு. ஓகே, இதோ நானும் கிளம்ப போகிறேன். அவன் தலையை சொல்லிடுறா. இன்னைக்கு சொன்ன கதையை நாளைக்கு கேட்பேன். நேற்று என்ன சொன்னேன் அப்படிங்கிறத யாரை கேட்குறேன்னு சொல்ல முடியாது. யாரை வேணுமோ காரணம் என்ன அப்படின்னாக்க ஒன்றே சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னாக்க இது மார்க் போடுறதுக்காக கிடையாது, நீங்கள் லைஃப்பில் மார்க் வாங்குறதுக்காக. அப்போ உன் மெமரியில் உட்காரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெமரியில் உட்காரும் போது என்ன ஆகும்? எல்லா விஷயமும். அப்போ நீ நாளைக்கு பாடம் எடுத்து படிக்கிற அப்படின்னாக்கா அப்படியே மைண்டில் செட் ஆகிடும். சரி சொல்லுங்க உங்க வீட்டாள்கிட்ட. ஓகேயா? யாருக்கு? அவருக்கா? ஹரஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். சிவசிவம். ஓகேயா?